ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரோட்டோரோ டீ கடைகளில் ரொம்ப ஃபேமஸாக சுட சுட விற்பனையாகக்கூடிய ஒரு டீ கடை அப்பம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா டீ கடை மாஸ்டர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸுங்க. அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கப்பு வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்குறதா இருந்தால் 1 கப்பில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1.5 கப்பு மைதா மாவு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. டீ கடையில் விற்கக்கூடிய அப்பம் பார்த்திங்கன்னா லைட்டான இனிப்பு தானே இருக்கும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப்பு கூட பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சர்க்கரையை வந்து அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போண்டா நல்லா ஃப்ளஃபியாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த சர்க்கரை அந்த மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா வேறு முட்டை அல்லது பட்டரு வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் நார்மலாக எல்லா டீ கடையிலையும் பண்ணுற மெத்தடுங்க. தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். விஸ்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நிறைய கட்டிகள் இருந்துச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி நல்ல சூப்பரான ஒரு மாவாக ரெடி ஆகிடும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு வந்து பொருள். பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? மைதா, சர்க்கரை, தண்ணீர், அவ்வளோதான். 3 பொருள் தான். இவ்வளோ சிம்பிளாக தான் நம்மளுக்கு டீ கடையில் வந்து கிடைக்குது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல திக்கான ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட வந்து 2 ஏலக்காவை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டால் தான் உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாவுடைய பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி கைகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா கைகளில் வந்து ஒட்டணும். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கணும். கரண்டியில் அள்ளி பார்த்தா உங்களுக்கு நல்லா ஊற்றுறதுக்கு வரணும். அதாவது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க. டைரெக்டாக ஆயிலே ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரு அப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே ஒரே இடத்துல ஊற்றிட்டு விட்டுருங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றும் போது நல்ல கரண்டியை வந்து அந்த பாத்திரத்தில் வலிச்சிட்டு ஊற்றுங்க. இல்லைனா உங்களுக்கு அங்கங்கே அப்படி டாட்ஸ் மாதிரி விழுந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த கடாய் சைஸை பொறுத்து ஒரு 4-5 அப்பம் ஊற்றி வச்சுருக்கோம். நல்ல ஒரு 30 செகண்ட் கழிச்சிட்டு நீங்கள் வந்து திருப்பி போடுங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. அப்படியே ரியலாக டீ கடையில் விற்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி சாயங்காலமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ நம்மளுக்கு அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த அப்பங்களை எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த அப்பத்தை பார்த்திங்கன்னா சுட டீ போட்டுக்கிட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாருங்கள், குண்டுன்னு நல்லா டீ கடையில் விற்கக்கூடிய மைதா அப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் எல்லோரும் சிரிச்சுட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ இந்த அப்பத்தை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே பாருங்கள், சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.